இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனை போல் வர வேண்டும் என நினைத்து தனது மகனுக்கு பெயர் சூட்டியதாக சிபி ராதாகிருஷ்ணனின் தாயார் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திருப்பூரில் உள்ள இல்லத்தில் அவரது தாயார் ஜானகி அம்மாள் பாஜக தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அப்போது பேட்டியளித்த ஜானகி அம்மாள், இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் நினைவாக தனது மகனுக்கு பெயர் வைத்ததாகவும், தற்போது அவரே குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது பெருமையாக உள்ளதாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். தமிழ்நாட்டிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணனை துணை வேட்பாளர் ஜனாதிபதி துணை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதில் வெற்றி பெற்று வர கணேசன் அருள் புரியணும். அவனாசி இப்போ வெற்றியாகணும். மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு ஜனதா கட்சியில் பாடுபட்டிருக்கு. நாங்கள் நினைச்சது ஏதோ நினைச்சோம், ஆனால் இப்படி கிடைக்கும்னு நினைக்கல. பேர் வைக்கும்போது இப்படி வச்சோம். சிபி ராதாகிருஷ்ணங்கிற பெயர் டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன்ங்கிற பேர் நினைச்சுதான் வச்சோம். அப்படி ஆவார்னு நினைக்கல. ஆண்டனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு. பேர் வைக்கும்போது அப்படித்தான் நினைச்சு வச்சோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டை வரணும் அப்படின்னு மனசுல நினைச்சோம். சொல்லல, ராதாகிருஷ்ணன் பேர் வச்சோம். அவ்வளவுதான்ப்பா.